என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்ற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் தன்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு உகந்த ஒரு பயம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று. அல்லேலூயா. இன்றைக்கு லைஃப்ல ஆண்டவர் பெர்ஃபெக்ட் ஆனவராக இருக்கிறார். அவருக்கு கீழே அவருடைய ஜனங்கள் நாம பெர்ஃபெக்ட் உள்ளவர்களாக இருக்கும்படி, மாறும்படி, அவரைப் போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது, இந்த உலகத்திலே பெர்ஃபெக்ட் ஆனவர் நம்முடைய ஆண்டவர். அடுத்து நம்ம தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல ஆடுகள் இருந்தும், ஆண்டவருக்கு கால் நொண்டி உள்ளதும், கண் ஊனமானது, கண் கண் இதானதும், அவர்கள் குருடானதையும் அந்த ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் காணிக்கையாக. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஆசாரியர்கள் வேதத்தை சொல்லிக் கொடுக்காம, வேதத்தை விட்டு ஜனங்களை இடற பண்ணினார்களாம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லங்க, ஆண்டவருக்கு பயப்படும் பயம் இல்லாமல் போனது. அல்லேலூயா. அதனால சங்காரம் பண்ணுவேன்னு ஆண்டவர் கோவத்துல இருப்பாரு. அல்லேலூயா. எனக்கு உங்க பலி, உங்க உங்க ஆஃபரிங் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயப்படும் பயம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அது என்ன தெரியுமாங்க? நம்மளோட லைஃப்பை ஃபுல்லா அவர் கையில ஒப்பு கொடுக்கிறதா. நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டோம், நம்ம நம்ம விருப்பப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா அது உண்மையான லைஃப் இல்ல. அவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவர் தான் நம் வாழ்க்கைக்கு எஜமான். அவர் சொல்றதை கேட்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம பெர்ஃபெக்ட்டாக மாற வேண்டும். மற்றவங்களுக்கும் இயேசுவை போல பெர்ஃபெக்ட்டாக மாறுகிறதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் தகுதி. அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.